என் பேர் லேவி. நான் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நிறைய ஹட்ஸில் எலக்ட்ரிசிட்டி விண்டோஸ்லாம் இல்லாத ஹவுஸ்க்கு நம்ம சிம்பிளான திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் பாட்டிலில் தான் நம்ம லைட் போடுவோம். அப்புறம் இந்த பாக்ஸை தான் நம்ம ஹட் மாதிரியே பண்ண போகிறோம். பிளாக் பேப்பர் எடுத்து இதுக்குள்ளே போட்டு டார்க் ரூமாக பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹட்டை டார்க் ரூம் ஆக்கிட்டோம். ஏன்னா இங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாட்டிலை வச்சுட்டு இங்கே ஒரு ஹோல் போட்டு அதை இங்கே ஸ்டிக் பண்ணணும். இந்த வாட்டர் உள்ள வைக்கணும். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு இந்த ஹோல்குள்ளே போட்டு இந்த க்ளூ இந்த சைடில் இப்படி போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த ஹட் செட்டப் முடிஞ்சிச்சு. நம்ம இதை சன்னில் வைக்கணும். ஆனால் நம்ம சன்னில் வைக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம இந்த ஃபோன் டார்ச் எடுத்துட்டு இங்கே இப்படி வச்சா நம்ம மேலே தான் வைக்கிறோம். ஆனால் கீழே வருது. பார்த்தீங்களா, நான் இங்கே மேலே பண்ணும்போது இங்கே கீழே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இந்த லைட் எடுத்துட்டு இந்த வாட்டர் பாட்டிலோடைய சைடில் வைக்கும்போது என்னாச்சுன்னா, இந்த வாட்டர் இந்த லைட்டை பெண்ட் பண்ணி இந்த ரூமில் ஸ்ப்ரெட்டாக வைக்கும். அதனால அந்த வாட்டர் பெண்ட் ஆகிறது பேர் தான் ரிஃப்ராக்ஷன். இதை ரொம்ப நேரம் வெயிலில் வச்சோம்னா இதில் க்ரீன் கலரில் அழகே வந்துடும். அது வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் வாட்டரை பியூராக வச்சுக்கணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் சோலார் பாட்டில் பல்ப். ஹட்ஸில் எலக்ட்ரிசிட்டி இல்லாத போது இதை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.